ஃபைனலா பிஎன்பி நெட்வொர்க் வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இத நம்ம நம்மளோட வாலெட்ல ஆட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அவங்க குடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து அங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கோ இல்லன்னா மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கோ வந்து போணும். ஏன்னா, அங்க தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளால வந்து இது இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ குடுத்து இவங்களுடைய டோக்கன வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிஎன்பி நெட்வொர்க்குக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் சீக்கிரம் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் ஒரு 50 டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் குடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, பட் மேக்ஸிமம் ரிவார்ட் குடுக்குற மாரி தான் தெரியுது. ஸோ அதனால அ யாரும் இன்னும் யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, அந்த வீடியோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்துட்டு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நான் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா காப்பி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் போ வேண்டியது வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு. ஆல்ரெடி ட்ரஸ்ட் வாலெட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கீழ டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேனேஜ் கிரிப்டோன்னு இருக்கும். அப்படி இல்லன்னா, மேல டாப் ரைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளஸ் ஐகான் மாரி இருக்குது இல்லையா? டபுளா இருக்கும். ஸோ, அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ, மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நல்லாவே பிளஸ் ஐகான் தெரியும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க சொன்னது வந்து பினான்ஸ் அதாவது பிஎன்பில தான் வந்து அந்த நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டோக்கன வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அத கிளிக் பண்ணிக்கிட்டு, அதாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எத்திரம் இருந்துச்சு அப்படின்னா, பிஎன்பில சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ, அட்ரஸ்ங்கிற இடத்துல நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? ஸோ, அத வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நேமு, சிம்பலு, அதுக்கப்புறமா டெசிமல் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில் பண்ணிக்கும். ஸோ, ஜஸ்ட் இம்போர்ட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் ஆயிடும். இம்போர்ட் ஆன டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ அவங்க வந்து ரிவார்ட் குடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரிசீவ்ங்கிற இந்த ஒரு பட்டன கிளிக் பண்ணிட்டு, இங்க ஒரு அட்ரஸ் இருக்குது இல்லையா? இத காப்பி பண்ணிட்டு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். பட் இன்னும் அத வந்து சொல்லல. ஸோ கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் வந்து போடுறேன். மெட்டாமாஸ்க்லயும் வந்து சேம் ப்ராசஸ் தான். பட் எனக்கு பக் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஐஸ்காயின் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஆட் பண்ணேன். ஆனா இதாவல. அதாவது அப்பியர் ஆவல. அதேமாரி இங்கேயும் கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இம்போர்ட் டோக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல போல்டா குடுத்துருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் கஸ்டம் டோக்கன் இருக்கும். ஸோ நம்ம கஸ்டம் டோக்கன் தான் போணும். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஃபர்ஸ்ட்டே வந்து கேட்குது டோக்கன் அட்ரஸு. ஸோ நான் காப்பி பண்ணத வந்து நான் அங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் வந்து பிஎன்பி 18 சிம்பிள். ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஃபில் பண்ணிக்கிச்சு. ஸோ இம்போர்ட்டன்ட் குடுக்குறேன். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சக்சஸ்ஃபுல்லுன்னு தான் காட்டும். பட் வந்து இங்க அப்பியர் ஆகாது. ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். என்னன்னு தெரியல. இது வந்து இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் தான் வந்து கான்டாக்ட் பண்ணணும். சரி ஓகே. இதில உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அண்ட் Instagramல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, சோலோவா நம்மளால வந்து மைண்ட் பண்ண முடியும் அப்டிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக எல்லா ஏர்டாப்ஸும் நீங்க வந்து விட்டுறணும் அப்டின்னு கிடையாது. எல்லாத்தையும் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது வர்த்தா தெரியுதோ, அதில அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.